ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து அதாவது ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து ப்ரௌஸ் பண்ணுறதுக்காக பிரேவ் ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணுறீங்களா? ஸோ இந்த ஆப் வந்து உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அப்படி ஓப்பன் ஆகினாலும் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து ஒட்டோவாகவே வந்து இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங், இல்லாட்டி ப்ளீஸ் ட்ரை அகெயின், இல்லாட்டி ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூ, இந்த மாதிரி ஏதாவது எரர் மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. இல்லாட்டி இந்த பிரேவ் ப்ரௌசரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது, உங்களால் சரியாக யூஸ் பண்ணவே முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் பிரேவ் ப்ரௌசர்லாம் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களான்னு தான் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ குறைச்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா அந்த நான் விக்னேஷ் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. பிரேவ் ப்ரௌசர் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைல் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் பிரேவ் அப்படின்றத சர்ச் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா, பிரேவ் ப்ரைவேட் வெப் ப்ரௌசர் அப்படின்ற ஆப் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு லோட் ஆகும். அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனே தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கனாலுமே இந்த ஆப்பில் உள்ள சில பக்ஸ் காரணமாக வந்து இந்த ஆப்பில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நம்ம மொபைலில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் எப்பயுமே லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு வந்து அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி ப்ரௌஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சிச்சா அப்படின்றத. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின அப்புறமா அதில் சர்ச் பாரில் வந்து பிரேவ் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிட்டு அந்த வெப் ப்ரௌசரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோடனே இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்து ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் கேஷ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல மேனேஜ் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்துட்டு இதில் வந்து கிளியர் ஓல் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து ஓகே கொடுத்து கிளியர் டேட்டா பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு திரும்ப ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு பிரேவ் ஆப்பை ஓப்பன் பண்ணி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி ஓப்பன் பண்ணுறப்போ வந்து அலோ கொடுக்க வேண்டியதுக்கெல்லாம் அலோ கொடுத்து கண்டினியூ கொடுத்து வந்து இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி ப்ரௌஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடிஞ்சிச்சா இல்லையா அப்படின்றத. மோஸ்ட்லி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாகவே இந்த இஷ்யூ எல்லாத்தையும் நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோடு வந்து உங்கள் மொபைலில் வந்து ஆப்டிமைசர் இல்லாட்டி க்ளீன் அப் இந்த மாதிரி ஏதாவது டூல்ஸ் இல்லாட்டி சாஃப்ட்வேர் இருக்குமா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அதையும் ஒரு ஓப்பன் பண்ணி க்ளீன் அப்பும் ஆப்டிமைஸும் பண்ணிடுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம கண்டினியூஸாக மொபைல் யூஸ் பண்ணுறதுனால நம்ம மொபைலோட பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் அடி வாங்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதனாலுமே நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கி ஒர்க் ஆகலாம். அதனால நீங்கள் வந்து ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையும் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த பிரேவ் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகிருச்சா இல்லையா அப்படின்றது. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணுறதன் மூலமாக இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக பிரேவ் ப்ரௌசரில் வந்து ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாலே அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.